இப்போ ஒண்ணுமே இல்லை. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அப்படின்ற படம் நீங்க டைட்டில் விட்டுருங்க, அந்த கதையை அனௌன்ஸ் பண்றாங்க. வெங்கி எட்லூரி அண்ட் சூர்யா சார் அப்படின்னு காம்பினேஷன் போட்ட 2வது வாரமே அந்த படத்தினுடைய டிஜிட்டல் ரேட் கிட்டத்தட்ட 85 கோடி போகுது. அந்த படத்தினுடைய பட்ஜெட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 120 கோடி இருக்கும். ஓகேங்களா? எவ்வளவு உங்களுக்கு ரிகவர் ஆச்சு? கார்ப்பரேட் கரியர் உங்களுக்கு தெரியும், கார்ப்பரேட் மேனேஜர் உங்களுக்கு தெரியும். அவரோட மியூசிக் ரேட் 12 கோடி ரூபாய் போகுது. அப்ப 85 பிளஸ் 12 போட்டீங்கன்னா எவ்வளவு வந்துச்சு? 97 கோடி. ஓவர்சீஸ் ரேட் அதுக்குள்ள 15 கோடிக்கு போகுது. You almost recovered your cost. So your profit is going to be the theatrical rights. Okay, whatever theatrical rate you are getting it, தமிழ்நாடு எல்லாமே வந்து ஓவர்சீஸ் மியூசிக் சேட்டலைட் டிஜிட்டலி அந்த படம் கவர் ஆயிடுச்சு. காஸ்ட் என்டையர் காஸ்ட் இன்க்ளூடிங் வட்டியோட அவங்க கவர் பண்ணிட்டாங்க. பிகாஸ் காம்பினேஷன் லக்கி பாஸ்கர் படத்தை எடுத்த வெங்கி எட்லூரி பிளஸ் சூர்யா சார் அவ்வளவு டேலண்டடான ஒரு ஹீரோ, சவுத் ஃபுல்லா அறிமுகமான இல்ல பிரபலமான ஒரு ஹீரோ காம்பினேஷன் வருது. அதுவும் ஒரு நல்லா தெரியும், அது வந்து டிபிக்கல் கமர்ஷியல் படமா இருக்காது. இட் வில் பி a பியூட்டிஃபுல் கமர்ஷியல் படம். டிபிக்கல் கமர்ஷியல் வேற, பியூட்டிஃபுல் கமர்ஷியல் வேற. லக்கி பாஸ்கர்லாம் பியூட்டிஃபுல்லான கமர்ஷியல் படம். இன்னொரு பிளஸ் இப்ப பாருங்க, கருப்பு படத்தின் வெற்றிக்கு பின்னாடி வருது, இன்னும் ஆட் ஆகுது. அந்த படத்தினுடைய வியாபாரம் இன்னும் 100% இன்க்ரீஸ் ஆகும். சோ ஒரு திரைப்படம் என்பது காம்பினேஷன் தான். ஒரு நல்ல காம்பினேஷன்ல உங்களுக்கு அமைஞ்சிச்சு வச்சுங்களேன், ஒரு டைரக்டர் ஹீரோ காம்பினேஷன்ல ஒரு படம் மட்டும் போட்டீங்கன்னா ஜாக்பாட் தான் சினிமா பொறுத்து.